ஒரு சாதாரண ரொட்டித் துண்டு உங்கள் அதிர்ஷ்டத்தை மாற்றும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், நீங்கள் கேட்டது சரிதான். உங்கள் வீட்டிலும் செல்வம், மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு நிலவவும், லட்சுமி தேவி எப்போதும் உங்கள் மீது பிரியமாக இருக்கவும் நீங்களும் விரும்பினால் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். இன்று உங்கள் அதிர்ஷ்டத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புத பரிகாரத்தைப் பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம். எனவே தாமதிக்காமல் தொடங்குவோம். ஒரு ரொட்டி உங்கள் அதிர்ஷ்டத்தை பிரகாசமாக்கி லட்சுமி தேவியை மகிழ்விக்கும். இது கேட்பதற்கு எளிமையாகத் தோன்றலாம், ஆனால் இதன் பின்னணியில் உள்ள ஆன்மீக ரகசியம் ஆழமானது. நமது இந்திய சனாதன தர்மத்தில் உணவு ஒரு தெய்வத்தின் அந்தஸ்தை பெற்றுள்ளது. உணவு எங்கு மதிக்கப்படுகிறதோ அங்கு லட்சுமி தேவியே வசிக்கிறார் என்று கூறப்படுகிறது. நமது அன்றாட உணவின் ஒரு பகுதியான ஒரு சாதாரண ரொட்டியை சரியான மனப்பான்மையுடனும் சடங்குகளுடனும் வழங்கினால் அது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் செல்வத்திற்கான கதவுகளை திறக்கும். பண்டைய நம்பிக்கைகளின்படி நீங்கள் உணவு சமைக்கும் போதெல்லாம் அதிலிருந்து முதல் ரொட்டியை எடுத்து ஒரு விலங்குக்கோ அல்லது தேவைப்படும் ஒருவருக்கோ வழங்குவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இது முதல் ரொட்டி தானம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தானம் என்பது வெறும் உணவு கொடுக்கும் செயல் மட்டுமல்ல, அது உங்களுக்குள் இருக்கும் கருணை, இரக்கம் மற்றும் தியாகம் ஆகிய உணர்வுகளை தூண்டுகிறது. நீங்கள் ஒருவருக்கு சுயநலமின்றி உணவளிக்கும் போது அது லட்சுமி தேவியை நேரடியாக மகிழ்விக்கிறது. பசித்தவர்களுக்கு உணவளிக்கும் ஒருவரின் வீட்டில் உணவுக்கும் செல்வத்திற்கும் ஒருபோதும் பற்றாக்குறை ஏற்படாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த பரிகாரத்தின் நன்மைகள்: காலையிலோ அல்லது மாலையிலோ நீங்கள் ரொட்டி தயாரிக்கும்போது முதல் ரொட்டியை ஒரு பசுவிற்கு அளிப்பதே மிகவும் எளிமையான மற்றும் பயனுள்ள முறையாகும். நமது மதத்தில் பசு ஒரு தாயாக கருதப்படுகிறது, மேலும் அது 33 கோடி கடவுள்கள் மற்றும் தேவதைகளின் இருப்பிடமாக நம்பப்படுகிறது. நீங்கள் ஒரு பசுவிற்கு ரொட்டி ஊட்டும் போது அது நேரடியாக லட்சுமி தேவி மற்றும் பிற தெய்வங்களின் ஆசீர்வாதங்களை ஈர்க்கிறது. அருகில் பசு இல்லையென்றால் இந்த ரொட்டியை ஒரு ஏழைக்கோ, நாய்க்கோ அல்லது பறவைக்கோ கொடுக்கலாம். ஒவ்வொரு உயிரினத்திலும் கடவுளின் ஒரு பகுதி உள்ளது, எனவே இந்த சேவை எல்லா வகையிலும் பலனளிக்கும். மற்றொரு சிறப்பு பரிகாரமாக ஒரு ரொட்டியின் மீது சிறிதளவு வெல்லம் அல்லது சர்க்கரையை வைத்து பசுவிற்கு ஊட்டலாம். இந்த பரிகாரம் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மிகவும் மங்களகரமான பலன்களை தருகிறது, ஏனெனில் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த நாளில் செய்யப்படும் ஒரு சிறிய பரிகாரம் கூட பன்மடங்கு நன்மைகளை தரும். இதை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையிலிருந்து வறுமை, தடைகள் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை அகற்றி செழிப்பை அழைக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் ரொட்டிக்கு மற்றொரு அற்புத பயன்பாடும் உண்டு. இரவில் உறங்கச் செல்லும் முன் ஒரு ரொட்டியை தயாரித்து அதை 4 துண்டுகளாக பிரித்து ஒவ்வொரு துண்டையும் வெவ்வேறு திசைகளில் எறியுங்கள். இந்த பரிகாரம் எதிர்மறை ஆற்றலை நீக்கி வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலை நிரப்ப உதவுகிறது. இது கண் திருஷ்டி மற்றும் தீய சக்திகளின் தாக்கங்களை நீக்கி வீட்டிற்கு அமைதியையும் செழிப்பையும் கொண்டுவரும் என்று பலர் நம்புகிறார்கள். இந்த பரிகாரங்களை வெறும் வெளிவேஷத்திற்காகவோ அல்லது பேராசைக்காகவோ செய்யக்கூடாது என்பதை நினைவில் கொள்வது அவசியம். உங்களுக்கு உண்மையான நம்பிக்கையும் விசுவாசமும் இல்லாவிட்டால் அவை முழுமையான பலன்களை தராது. உண்மையான இதயத்துடனும் சுயநல நோக்கங்கள் இன்றியும் தன்னை சேவிப்பவர்களுக்கு மட்டுமே லட்சுமி தேவி தனது ஆசீர்வாதங்களை வழங்குகிறார். எனவே நீங்கள் ரொட்டி தானம் செய்யும் போதெல்லாம் கடவுள் உங்கள் துன்பங்கள் அனைத்தையும் நீக்குவார் என்ற நம்பிக்கையுடன் முழு மனதுடன் செய்யுங்கள். இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் செல்வத்தையும் வெற்றியையும் துரத்திக் கொண்டிருக்கும்போது உண்மையான செழிப்பு என்பது பணத்திலிருந்து மட்டுமல்ல, மனநிறைவு, சேவை மற்றும் நேர்மறை ஆற்றலிலிருந்தும் வருகிறது என்பதை இதுபோன்ற எளிய பரிகாரங்கள் நமக்கு கற்பிக்கின்றன. சரியான மனப்பான்மையுடனும் ஒழுக்கத்துடனும் நாம் கடைப்பிடித்தால் ஒரு சிறிய, சாதாரணமான ரொட்டித் துண்டு கூட நம் வாழ்க்கையை அசாதாரணமான ஒன்றாக மாற்றும். எனவே இந்த பரிகாரத்தை இன்றே உங்கள் வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அதிர்ஷ்டம் படிப்படியாக பிரகாசமடைவதையும் உங்கள் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிப்பதையும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது தொடர்ந்து பொழிவதையும் நீங்களே பாருங்கள். பசுவிற்கு ரொட்டி ஊட்டுவது இந்திய கலாச்சாரம் மற்றும் சனாதன பாரம்பரியத்தில் மிகவும் புண்ணியமான மற்றும் மங்களகரமான செயலாக கருதப்படுகிறது. சாஸ்திரங்களில் பசு கௌமாதா என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அனைத்து கடவுள்களும் தேவியர்களும் பசுவில் வசிப்பதாகவும் குறிப்பாக பசுவிற்கு சேவை செய்வது லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களை அளிப்பதாகவும் நம்பப்படுகிறது. எனவே பசுவிற்கு ரொட்டி ஊட்டுவதற்கான சரியான நேரம், முறை மற்றும் மனப்பான்மையை அறிவது மிகவும் முக்கியம், ஏனெனில் இந்த புண்ணியச் செயல் அதன் முழு பலன்களையும் தரும். முதலில் பசுவிற்கு எப்போது ரொட்டி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். பண்டைய நம்பிக்கைகளின்படி சூரிய உதயத்திற்கு பிறகான காலை நேரம் மிகவும் மங்களகரமான நேரமாக கருதப்படுகிறது.
காலையில் எழுந்ததும் குளித்து வீட்டில் தூய்மையுடன் உணவு தயாரித்த பிறகு முதல் ரொட்டியை பசுவிற்கு அளிக்க வேண்டும். இது தாய் பசுவிற்கான முதல் ரொட்டி என்ற சடங்கு என்று அழைக்கப்படுகிறது. இது மதரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டுமல்லாமல் உங்கள் நாளை நேர்மறை ஆற்றலுடன் தொடங்கவும் உதவுகிறது. காலையில் பசு ரொட்டியை வழங்குவது அன்றைய முயற்சிகளில் வெற்றியை உறுதி செய்வதோடு வீட்டில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிலைநிறுத்தும் என்று நம்பப்படுகிறது. மேலும் மாலையில் குறிப்பாக சூரிய அஸ்தமனத்தின் போது பசு ரொட்டியை வழங்குவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இது பகலும் இரவும் சந்திக்கும் தருணம் என்பதால் ஆன்மீக ரீதியாக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் பசு ரொட்டியை வழங்குவது அன்றைய நாளின் எதிர்மறை ஆற்றலை நீக்கி வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலை கொண்டுவருகிறது. பலர் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் பசு ரொட்டியை வழங்குகிறார்கள், ஏனெனில் இந்த நாள் லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும். வெள்ளிக்கிழமைகளில் சிறிதளவு வெல்லத்துடன் பசு ரொட்டியை வழங்குவது செல்வம் ஈட்டுவதற்கும் நிதிப் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் குறிப்பாக நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது. அதேபோல் சனிக்கிழமைகளில் சிறிதளவு எண்ணெய் அல்லது கடுகு எண்ணெயுடன் பசு ரொட்டியை வழங்குவது சனி தோஷத்தின் விளைவுகளை தணிக்க உதவும் என்று கருதப்படுகிறது. இப்போது பசு ரொட்டியை எப்படி வழங்குவது என்று விவாதிப்போம். நீங்கள் பசு ரொட்டியை வழங்கும் போதெல்லாம் உங்கள் இதயத்தில் பக்தி மற்றும் மரியாதை உணர்வு இருக்க வேண்டும். ரொட்டி எப்போதும் சுத்தமாகவும் புதியதாகவும் இருக்க வேண்டும். பழைய அல்லது கெட்டுப்போன ரொட்டியை ஒருபோதும் வழங்கக்கூடாது, ஏனெனில் இது ஒரு அவமானமாக கருதப்படுகிறது. உங்கள் கைகளால் ரொட்டியை ஊட்டுவது மிகவும் மங்களகரமானது, ஏனெனில் அது உங்களுக்கும் பசுவிற்கும் இடையே ஒரு ஆன்மீக பிணைப்பை உருவாக்குகிறது. முடிந்தால் ரொட்டியுடன் சிறிதளவு வெல்லம், தீவனம் அல்லது பசுந்தீவனம் சேர்க்கவும், ஏனெனில் பசுக்கள் இவற்றை மிகவும் விரும்புகின்றன. அதற்கு உணவளிக்கும்போது பசுவை அன்புடன் அழைத்து நன்றியை தெரிவிக்க மறக்காதீர்கள். பசுவிற்கு ரொட்டி ஊட்டுவது மதரீதியான முக்கியத்துவத்தை மட்டுமல்ல, அறிவியல் மற்றும் சமூக முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது. நீங்கள் ஒரு உயிருக்கு உணவளிக்கும்போது உங்கள் கருணை மற்றும் சேவை உணர்வுகள் அதிகரித்து மன அமைதியை தருகின்றன. அது உங்கள் கர்மாவையும் தூய்மைப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டுவருகிறது. பலர் தங்கள் வாழ்க்கையில் உள்ள நிதிச் சிக்கல்கள், மன அழுத்தம் அல்லது வேலையில் உள்ள தடைகள் போன்ற பிரச்சனைகளை சமாளிக்க பசுக்களுக்கு தவறாமல் ரொட்டி கொடுத்து நேர்மறையான பலன்களை பெறுகிறார்கள். பசுவை ஒருபோதும் அடிக்கவோ துரத்தவோ அல்லது துன்புறுத்தவோ கூடாது என்பது போன்ற சில விதிகளை பின்பற்றுவதும் முக்கியம். உங்களால் தவறாமல் பசுக்களுக்கு ரொட்டி கொடுக்க முடியாவிட்டால் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை செய்யலாம், ஆனால் ஒழுங்கும் அர்ப்பணிப்பும் மிக முக்கியம். மேலும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் பண்டிகை நாட்களில் பசுக்களுக்கு ரொட்டி கொடுப்பது மிகவும் பலனளிப்பதாக கருதப்படுகிறது. இந்த நாட்களில் செய்யப்படும் தானங்கள் பல வெகுமதிகளை தந்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்குகின்றன. இறுதியாக பசுக்களுக்கு ரொட்டி கொடுப்பது ஒரு பரிகாரம் மட்டுமல்ல, அது ஒரு சேவை என்பதை புரிந்துகொள்வது அவசியம். உண்மையான மனதுடனும் தன்னலமற்ற தன்மையுடனும் செய்யப்படும்போது அது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பை கொண்டுவருகிறது. எனவே உங்கள் வாழ்வில் நேர்மறையான மாற்றங்களையும் செல்வப் பெருக்கத்தையும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் விரும்பினால் பசுவிற்கு ரொட்டி ஊட்டும் இந்த எளிய ஆனால் பயனுள்ள பாரம்பரியத்தை நிச்சயமாக கடைப்பிடியுங்கள். இந்த சிறிய செயல் உங்கள் வாழ்வில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வந்து உங்களை ஆன்மீக ரீதியாக வளப்படுத்தும். லட்சுமி தேவி செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி மற்றும் வளத்தின் அதிதேவியாகக் கருதப்படுவதால் அனைவரும் அவளை மகிழ்விக்க விரும்புகிறார்கள். ஆனால் லட்சுமி தேவி வெறும் வழிபாட்டாலோ அல்லது ஆர்ப்பாட்டத்தாலோ மகிழ்வதில்லை, மாறாக நமது நடத்தை, பழக்கவழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறையாலேயே அதிகம் மகிழ்கிறாள் என்பதை சிலரே புரிந்துகொள்கிறார்கள். தூய்மை, பக்தி, உண்மை மற்றும் கருணை இருக்கும் இடத்தில் லட்சுமி தேவி வசிக்கிறாள் என்று சனாதன மரபில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு வந்து அங்கே என்றென்றும் தங்க வேண்டும் என்று நீங்கள் உண்மையாக விரும்பினால் சில விஷயங்களில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம். முதலாவதாகவும் மிக முக்கியமாகவும் இருப்பது தூய்மை. லட்சுமி தேவி சுத்தமான மற்றும் ஒழுங்கான இடத்தை விரும்புகிறாள். அழுக்கு, தேவையற்ற பொருட்கள் மற்றும் ஒழுங்கின்மையால் நிறைந்த ஒரு வீட்டிற்குள் அவள் நுழைவதில்லை. எனவே உங்கள் வீட்டை, குறிப்பாக பிரதான வாசல், சமையலறை மற்றும் பூஜை செய்யும் இடத்தை தினமும் சுத்தம் செய்யுங்கள். அதிகாலையில் வீட்டை பெருக்கி சுத்தமாக வைத்திருப்பது எதிர்மறை ஆற்றலை அகற்றி நேர்மறை ஆற்றலை கொண்டுவருகிறது என்றும் அதுவே லட்சுமி தேவியை ஈர்க்கிறது என்றும் கூறப்படுகிறது. இரண்டாவதாக மிக முக்கியமான விஷயம் உண்மையான உள்ளமும் பக்தியும் ஆகும். நீங்கள் வழிபட்டாலும் வஞ்சகம், பொறாமை அல்லது தீய எண்ணங்களை மனதில் கொண்டிருந்தால் அதனால் குறிப்பிடத்தக்க பலன்கள் எதுவும் கிடைக்காது. லட்சுமி தேவி உண்மையான மற்றும் தூய்மையான உள்ளத்தை விரும்புகிறார்.
நீங்கள் முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் அவரை தியானிக்கும்போது அவர் உங்கள் ஒவ்வொரு விருப்பத்தையும் கேட்கிறார். மூன்றாவது விஷயம் தர்மமும் சேவையும் ஆகும். தேவையுள்ளவர்களுக்கு உதவுபவர்கள், ஏழைகளுக்கு உணவளிப்பவர்கள் மற்றும் தானம் செய்பவர்கள் லட்சுமி தேவியிடமிருந்து சிறப்பு ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நீங்கள் தவறாமல் உணவு, உடை அல்லது பணத்தை தானம் செய்யலாம். வெள்ளிக்கிழமைகளில் செய்யப்படும் தானங்கள் மிகவும் பலனளிப்பதாக கருதப்படுகின்றன. லட்சுமி தேவியை மகிழ்விக்க விளக்கேற்றுவதும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. தினமும் காலையிலும் மாலையிலும் நெய் விளக்கேற்றி லட்சுமி தேவியை வழிபடுங்கள். விளக்கின் ஒளி இருளை அகற்றி நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறது. வீட்டில் நறுமணம் நிறைந்த சூழலை உருவாக்குவதும் அவசியமாகும். லட்சுமி தேவிக்கு சாம்பிராணி, தூபம் அல்லது மலர்களின் நறுமணம் மிகவும் பிடிக்கும். லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமானதாக கருதப்படும் தாமரை மலரை அர்ப்பணிப்பது மிகவும் மங்களகரமானதாகும். உணவை மதிப்பதும் லட்சுமி தேவியை மகிழ்விக்கிறது. ஒருபோதும் உணவை வீணாக்க கூடாது. தேவையான அளவு மட்டுமே சமைத்து மீதமுள்ளவற்றை தேவைப்படுபவர்களுக்கு கொடுங்கள். இந்த பழக்கம் உங்களுக்கு நட்பண்புகளை கொண்டுவருவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் உணவு மற்றும் செல்வப் பற்றாக்குறை ஏற்படுவதையும் தடுக்கிறது. பெரியவர்களை மதிப்பதும் அவர்களின் ஆசிகளை பெறுவதும் லட்சுமியை அடைவதற்கான ஒரு முக்கிய வழியாகும். பெரியவர்கள் மதிக்கப்படும் இடத்தில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பு நிலவுகிறது. லட்சுமி தேவி நேரந்தவராமையையும் ஒழுக்கத்தையும் விரும்புகிறார். தங்கள் நேரத்தை விவேகமாக பயன்படுத்துபவர்கள், கடினமாக உழைப்பவர்கள் மற்றும் தங்கள் பணிகளை நேர்மையாகச் செய்பவர்கள் லட்சுமி தேவியின் சிறப்பு ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். சோம்பலையும் கவனக்குறைவையும் தவிர்க்க வேண்டும், ஏனெனில் இவை வறுமையை ஈர்க்கின்றன. மேலும் அன்பாக பேசுவதும் மற்றவர்களை நன்றாக நடத்துவதும் மிக முக்கியம். கடுமையான வார்த்தைகளும் சண்டைகளும் வீட்டில் உள்ள நேர்மறை ஆற்றலை குறைத்து லட்சுமி தேவியை கோபப்படுத்துகின்றன. வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தேவியை வழிபடுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து சடங்குகளுடன் அவளை வழிபட்டு அவளுக்கு பாயசம், சர்க்கரை மிட்டாய் அல்லது இனிப்புகளை படைத்து லட்சுமி மந்திரங்களை உச்சரிக்கவும். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை தவறாமல் உச்சரிப்பது உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும். மேலும் லட்சுமி தேவியை மகிழ்விக்க தீபாவளி பண்டிகை ஒரு சிறந்த வாய்ப்பாகும். இந்த நாளில் வீட்டை சிறப்பாக சுத்தம் செய்தல், அலங்கரித்தல் மற்றும் வழிபடுதல் ஆகியவை லட்சுமியை வரவேற்கின்றன. இறுதியாக லட்சுமி தேவியை மகிழ்விப்பதற்கான மிகப்பெரிய ரகசியம் மனநிறைவும் நன்றியுணர்வும்தான் என்பதை புரிந்துகொள்வது அவசியம். தங்களிடம் உள்ளவற்றில் மகிழ்ச்சியாக இருந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துபவர்கள் நித்திய ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். பேராசையும் மனநிறைவின்மையும் லட்சுமியை ஒருபோதும் நிலையாக இருக்க அனுமதிப்பதில்லை. எனவே வாழ்க்கையில் சமநிலை, நேர்மறை சிந்தனை மற்றும் நற்செயல்களை பின்பற்றுங்கள். இந்த வழிமுறைகளை பின்பற்றும்போது லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு வருவது மட்டுமல்லாமல் அங்கே நிரந்தரமாக வாசம் செய்து உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் வெற்றியால் நிரப்புவார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்கள் உங்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்க நீங்களும் விரும்பினால் இந்த எளிய தீர்வை முயற்சி செய்து உங்கள் அனுபவத்தை எங்களுடன் கருத்துப் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற அற்புத தீர்வுகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.